வரவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமானது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் மல்லி ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு வீரவாள் பரிசாக அளிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பொதுமக்களுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் நிறைப்பாண்டி, அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் மல்லி தங்கமுத்து, விருதுநகர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் செந்தில்குமார் மற்றும் செந்தில்வேல் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளித்த எந்த வாக்குறுதியும் திமுக சார்பில் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் குறிப்பிட்டார். இவர்களெல்லாம் எங்களை வரவேற்று வீரவாளை கொடுத்தார்கள். வீரவாள் கொடுப்பது நோக்கம் என்று சொன்னால், நடக்கக்கூடிய தேர்தல் யுத்தத்திலே அதிமுக வெல்ல வேண்டும், எடப்பாடியார் வெல்ல வேண்டும். எடப்பாடியுடைய போர் படைகளை விருதுநகர் மாவட்டத்துடைய தலைமை பொறுப்பேற்று அதிமுக 7 தொகுதியிலும் வெற்றி பெறும். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதன் எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். ராமலிங்க ஒருத்தரை நாம் தவறு கொடுப்போம். அடுத்து வர இருக்கின்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். தர்மத்தின் பக்கம் எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். அதர்மத்தின் பக்கம் திமுக இருக்கிறது, ஸ்டாலின் இருக்கிறார். யார் வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும்.